வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாவை வந்து மீட் பண்ணேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அண்ணா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. தம்பி, சொல்லுங்கண்ணே. இதுக்கு முன்னாடி ஸ்லைம்னு ஒன்று செஞ்சு போட்டிருந்தா பார்த்தியா? ஆமாண்ணே. அது நானும் செஞ்சு பார்த்தேன். அது நல்லா தான் ஒர்க் ஆச்சு. இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா? டிஃப்ரெண்டாவா? ஏதாவது இந்த மிட்டாய் ஏதாவது ஒரு இதை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். நீங்கள் கேட்டு பண்ணாமேண்ணே, பண்ணிடலாண்ணே. அந்த மாதிரி பண்ணுப்பா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியா பண்ணு. பார்த்தீங்களா, அந்த அண்ணா சொன்ன மாதிரி இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து ஸ்லைம் வந்து செஞ்சு பார்க்க போகிறோம். அது எதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்டர் ஃப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி ஸ்லைம் வந்து பண்ண போகிறோம். இதை வச்சு ஸ்லைம் செய்யும் போல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டெஸ்ட்டும் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டர் ஃப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி ஸ்லைம் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டர் ஃப்ரெஷ் வந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து பபிள் கம் மாதிரி தானே, ஒரு 30 அளவு வந்து நான் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் வந்து பிரித்து வந்து தனித்தனியாக வந்து வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த கிண்ணத்தில் வந்து நான் பிரித்து வந்து தனியாக வந்து வச்சுக்கிறேன். இதை சின்ன வயசில் வந்து சாப்பிட்டது, அதுக்கடுத்து நான் ரொம்ப சாப்பிட்டதில்லை. இது எந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதை வந்து நம்ம எடுத்தாச்சு தனித்தனியாக வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். 30 இதையுமே வந்து பிரித்து எடுத்துக்கலாம் தனித்தனியாக நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30 இதையும் வந்து தனித்தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இதில் உள்ள நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கம் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, சென்டர் ஃப்ரெஷ்ஷுக்கு உரியது. அதை வந்து தனித்தனியாக வந்து எடுக்க போகிறோம். அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக கைட்டு அந்த மாதிரி பிச்சாலே பாருங்கள் ஜாம் வந்து வரும். ஸோ அந்த ஜாமை வந்து அப்படியே மெதுவாக அப்படி வச்சு எடுத்துருங்க தனித்தனியாக. இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜாமை மட்டும் தனியாக எடுத்து இதை தனியாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தையும் இந்த வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இந்த இது தான் முக்கியமாக தேவை. ஸோ அதனால் அதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தாலே போதும், எல்லாமே வந்துடும். ஸோ அந்த இதை வந்து தனித்தனியாக நான் எடுத்துகிட்டு இதை மட்டும் தனித்தனியாக வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30 இதையும் தனித்தனியாக எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து உள்ள இந்த ஜெல்லி மாதிரி டைப் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை வந்து தனியாக வந்து எடுத்துட்டோம். ஓகே, இதை வந்து நம்ம வந்து தனியாக வந்து இதை மொத்தமாக சேர்த்து வந்து பிசைய போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி மொத்தமாக வந்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ஹார்டாக தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் சேர்த்து வந்து பிசைஞ்சிக்கோங்க. இதை வந்து மிருதுவாக்குறதுக்கு அதுக்கடுத்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். நம்ம இதை வந்து இப்போ பிசையும் போல் வந்து பாருங்கள் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பபிள் கம் தானே, ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து இப்படி நல்லா இதை வந்து ஒன்று சேர்த்து மட்டும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சி இதை வந்து இந்த ஒரு ஒன்றா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த சேஃபுக்கு இருக்கா, இதே மாதிரி இருக்கட்டும். இதை வந்து தனியாக வச்சிடலாம். இதுக்கு அடுத்து வந்து ஒரு மெத்தட் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இதை வந்து அதுக்குள்ளே போடலாம் நம்ம. அதுக்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி வந்து சுட வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து நான் சுட வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மிதமான தண்ணி வந்து ஹீட் இருந்தாலே போதும். ஸோ அதனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சுட வச்சு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சுவிட்ச் வந்து போட்டாச்சு. சரி, கொஞ்சம் நேரம் சுடட்டும். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். லைட்டாக வந்து சூடானால் போதும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஆகட்டும். அதுக்கடுத்து நம்ம எடுத்து இதை தனியாக வச்சு அந்த இதை ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து நான் ஊற்றிக்கிறேன். லைட்டாக சூடாக இருந்தால் போதும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஓரளவு நம்ம டச் பண்ணி இது பண்ணுற அளவுக்கு. ஸோ ஓகே, கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம லைட்டாக வந்து ஊற வச்சுக்கோங்க இதை. ஸோ இந்த தண்ணி வந்து ஹீட்டாக தான் இருக்குது, இந்த லெவலில் வந்து ஹீட் வந்து போதும். ஸோ ஒரு நிமிஷம் வந்து ஆகட்டும். ஸோ இதுக்குள்ளேயே கிடக்கட்டும் நம்மளுக்கு. நம்ம அதுக்கடுத்து வந்து எடுத்து வந்து இதை வந்து ஸ்லைமை வந்து பிசைஞ்சு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேலே வந்து சுடுதண்ணி பட்டனுமே கொஞ்சம் மிருதுவாகுது, எனக்கே தெரியுது. இருந்தாலும் வந்து நம்ம வந்து அப்படியே அமுக்கி கொஞ்சம் நேரம் வந்து உள்ளக்க வந்து சுடுதண்ணியிலே போட்டு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரம் இப்படி வந்தனே லைட்டாக அமுக்கி விட்டுட்டு சுடுதண்ணியில் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி ப்ராசஸை வந்து அடுத்தடுத்து வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகும். நான் இதே இதை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் நேரம் ஆக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வந்து பபிள் கம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நல்லா இழுத்து விட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இந்த லெவலுக்கு இழுத்து விட்டுட்டு
அப்படியே பிசைய ஆரம்பிங்க. ஆகிட்டு அப்படியே லைட்டாக பிசைய ஆரம்பிச்சிட்டு இந்த இப்போ பாருங்கள் இப்போ மிருதுவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து அந்த தண்ணியில் சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக ஊற வைங்க. இதே ப்ராசஸை தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்படி வச்சுட்டு இந்த பாருங்கள் இப்போ வந்து ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது, மிருதுவாயிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லேஸாகிருச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து முக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளவு சூப்பராக மெதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. லைட்டாக வந்து இப்படி வச்சாலும் பாருங்கள் ஸ்லைமோட இது வந்து சூப்பராக இருக்குது. எந்த லெவலுக்குனாலும் இழுக்கலாம், கையில் வந்து ஒட்டாது, சூப்பராக இருக்குது. அப்படியே கடையில் வாங்குகிற ஸ்லைம் தான் இது, அந்த லெவலுக்கு வந்து இருக்குது பபுள் கம் ஸ்லைமு. பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் எந்த லெவலுக்கு வந்து வருதுன்னு உங்களுக்கே தெரியும். பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்கள் இது வந்து ப்ளூ கலர், இது அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப லேஸாக இருக்குது, கையில் சுத்தமாக வந்து ஒட்டலை. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், அப்படியே பாருங்கள் செம்மையாக இருக்குது, ரொம்ப லேஸாக இருக்குது. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சது. இது அந்த லெவலுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லைன்னா தனியாக கூட வச்சுக்கலாம், நீங்கள் பிரச்சனையே இல்லை. ஓகே, நம்ம இந்த ஸ்லைமில் வந்து கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் ரெட் கலர் வந்து கொஞ்சம் போல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த லெவலுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பிசைஞ்சு பார்க்கலாம். கலர் வந்து ஆட் ஆயிரும். இதுவே அதிகமான கலர் தான். பாருங்கள் இடையே வச்சு ஆட் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கலர் ஆயிரும். அப்படியே வச்சு பிசைஞ்சிக்கலாம். நம்ம இதே மாதிரி வச்சு பிசைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ லேஸாக இருக்குன்னு பாருங்கள், அப்படியே சூப்பராக மிருதுவாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். கலர் ஆட் பண்ணனே வந்து இது கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு கலர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. சரி இருக்கட்டும், ஆனால் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இழுக்க வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பபுள் கம் தான் ஆல்ரெடி. ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து 100% வந்து ஒர்க்கிங்கான ஸ்லைம் தான். ஆனால் வந்து இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த மிருதுவான தன்மை வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் ஃப்ரீசர் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சுட்டு அதுக்கடுத்து எடுத்து லைட்டாக சுடு தண்ணியில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ மூலம் வந்து கொஞ்சம் நாள் வந்து யூஸ் பண்ண தான் செய்யலாம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராகவே ஒர்க் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ஸ்லைம் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த அண்ணா சொன்ன மாதிரி நம்ம வந்து ஸ்லைம் வந்து ஒரு சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.